அண்ணா பாக்கக்கு என்ன புழுவான் உஃப்லியா கடைசி பாக்கக்கு என்ன புழுவான் குட் இங்கிலீஷ் வேர்ட் என்ன பாக்கக்கு என்ன புழுவான் தவே காக் රෝගලයට හදිසියෙන් කපුලුවන්ද මොකද්ද රෝගලයට හදිසිය එන්න පුළුවන්ද என்ன ரோஹலட் என்ன புழுவான் குட் ஹாஸ்பிட்டலுக்கு வர இயலுமா எமர்ஜென்சி வார்டுக்கு என்ன புழுவான் தானே எமர்ஜென்சி வார்டுக்கு வர இயலுமா இப்படி சொல்லலாம் இப்ப நீங்க சிலாக்கள் வந்துட்டு இந்த நான் கேர்லி ஹர்ட் ஒன்று சரியா டக்குன்னு சொல்லிட்டு மைக்க மூட் பண்றீங்க அப்படி தேவையில்லை நான் கேர்லி கேட்க மாட்டேன் பயப்படவா நீங்க கத்தாக்குற இன்னும் எல்லாம் வேணுமனோ அது சொல்லுங்க மேம் என்ன அவேக்கனிங் அவேக்கனிங் சரி இப்ப பாருங்க நீங்க பேசல நான் அது தொடர்ச்சியா போறேன் உதாரணம் சொல்ல வந்துட்டு பாக்க என்ன புழுவாங்க சொன்னீங்கன்னு பீச்சுக்கு என்ன புழுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ன புழுவாங்க டிஎஸ் ஆபீஸுக்கு என்ன புழுவாங்க ஸ்கூலுக்கு என்ன புழுவாங்க மெயின் ரோடுக்கு என்ன புழுவாங்க மெயின் ரோடுக்கு ஒரே வேணாங்க கடையிட்ட என்ன புழுவாங்க கடைக்கு ஒரே இயலுமா மேம் கொடாக் කියනවා අපි උදාහරණයක් வந்துட்டு கடையிட்ட என்ன புழுவாங்க கடையிட்ட என்ன கடைக்கு வர இயலுமா இப்ப நாங்க முன்னுக்கு இன்னொரு சொல்ல போடுவோம் உங்களுக்கு கடைக்கு வர இயலுமா அப்படி கேட்போம் உங்களுக்கு கடைக்கு வர இயலுமா உங்களுக்கு எப்படி போடும் நீங்க சொல்றது உங்கள் சொல்றது ஒயா உங்களுக்குண்டு வார்த்தைக்கு நாங்க சொல்லுவோம் வந்துட்டு ஒயாட்டு சொல்லுவோம் ஒயாட்டு ஒயாட்டு கடையிட்டு என்ன புழுவான் இந்த வாக்கியம் இப்படியே என்ன செய்யும் அப்படியே பெருசு பெருசா போகும் ஒயாட்ட கடையிட்டு என்ன புழுவாந்து ஒயாட்ட கெதிரட்டு என்ன புழுவாந்து ஒயாட்டு என்ன உங்களுக்கு ஒயாட்டு புஸ்தகாலயட்டு என்ன புழுவாந்து ஒயாட்ட பெங்குவட்டு என்ன புழுவாந்து ஒயாட்ட ஹாஸ்பிட்டலுக்கிட்ட என்ன புழுவாந்து இந்த ஒயாட்டை நாங்க மாத்தி மாத்தி இடத்துக்கு இந்த பொது இடத்தை மாத்தி போடலாம் முன்னுக்கு வர அந்த ஒயாட்டை மாத்தி போடலாம் மல்லிட்டு கடையிட்டு என்ன புழுவாந்து அக்காட்ட ஹாஸ்பிட்டலுக்கு என்ன புழுவாந்து அம்மாட்ட ஸ்கூலுக்கிட்ட என்ன புழுவாந்து தாத்தாட்ட பொலட்ட என்ன புழுவாந்து பொலட்டங்க மார்க்கெட்டுக்கு வரையலுமா அப்பாவுக்கு மார்க்கெட்டுக்கு வரையலுமா தவத்தப்பிக்கு என்ன புழுவான் மே முகத்து மல்லிட்ட கிரவுண்ட கட்ட என்ன புழுவாந்து இப்படி என்ன அப்ப முன்னுக்கு வர அந்த ஒயாட்டுன்னு போடலாம் அல்லது வேற யார் ஆட்கள்கிட்ட பேரையும் போடலாம் நாங்க எங்க உறவு முறை சொல்ல அதையும் நாங்க அதுல போட்டுக்கொள்ளே ரைட் ஒன்று இப்ப கடையேட்டு உதாரணத்து நான் சொல்லிக்கிறேன் ஒயாட்ட கடையேட்ட என்ன புழுவாந்து இப்ப இந்த கடையேட்டைக்கு பதிலாக வேற ஒரு 4 இடத்தை போட்டு நீங்க ஒரு வாக்கியம் எழுதுங்க அப்புறம் 4 வாக்கியம் கடையிட்டு என்ன புழுவான்னு நான் எழுதிக்கேன் கடையிட்டு சொல்ல மாத்தி வேற இடத்தை போட்டு 4 சொல்ல எழுதி போட்டு அது நீங்க பேச்சு காடுங்க ஓம் சொல்லுங்க சந்து என்ன சார் படிச்சீங்க கொஞ்சம் சொல்றீங்களா சார் ரைட் என்னன்னா நான் இப்ப வாக்கியம் ஒண்ணு தந்தேன் என்ன புழுவான்னு சொல்லி வர முடியுமா அந்த வர முடியுமாக்கு முன்னுக்கு ஒரு பொது இடத்தினோட பேரை போடுறது அந்த இடத்தை பேரை போட்டு உதாரணத்துக்கு நான் எழுதிக்கேன் கடையேட்டு கடையேட்டு என்ன புழுவான் அந்த கடைக்கு வர இயலுமா அந்த வாக்கியத்தை கொஞ்சம் பெருசா கேட்கும் கடைக்கு வர இயலுமா ஒரு பார்த்தா கடையேட்டு என்ன புழுவான் வீட்டுக்கு வர இயலுமா எப்படி கேட்போம் கெதரட்டு என்ன புழுவான் நிறைய பொது இடங்கள் எங்கட ஊர்லயும் அந்த பொது இடத்தை வச்சு என்ன புழுவாண்டு என்ன புழுவாந்துன்னா கேட்கலாம் பாசலட்டு என்ன புழுவாந்து ஸ்கூலுக்கு வரையலுமா ஹாஸ்பிட்டலுக்கு என்ன புழுவாந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரையலுமா பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன புழுவாந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரையலுமா இங்கிலீஷ் வேர்டை போடுங்க பிரச்சனை இல்லை கமக்கு தவத்தப்பிக்கு என்ன புழுவான் பொலிசியட்டு என்ன புழுவாந்து பொலிசிக்கு வரையலுமா
තවත් අපි කියනවා මොකද්ද මේ පාක් එක එන්න පුළුවන්ද? පාක්க்கு வரையலுமா? கிரவுண்ட் එක එන්න පුළුවන්ද? கிரவுண்டுக்கு வரையலுமா? அல்லது சிங்கள சொல்லே போடலாம் பிரச்சனை இல்லை தெரிஞ்சிருந்தா. கிரவுண்ட் சொல்லுவோம் பிட்டணியிட்டு என்ன පුළුවන්ද? பிட்டணி என்றது தெரியாதா? கிரவுண்டுக்கு என்ன පුළුවන්ද? இப்படி ஒவ்வொரு பொது இடத்தையும் வச்சு நாங்க என்ன வரையலுமா நாங்க என்னென்ன சொல்லலாம் பேசலுமோ அந்த சொல்ல நாங்க பேசுறதுதான். உதாரணத்துக்கு அந்த கடையேட்டை போட்டீங்க, வேற பொது இடங்களை நீங்க போட்டு 4 சொல் எழுதணும். அதுக்கு முன்னுக்கு ஒரு சொல் போட்டீங்கன்னு சொன்னா ஒயாட்டை. இப்ப கடையேட்டை என்ன පුළුවන්ද சேர்த்து முன்னுக்கு ஒரு சொல் போடலாம். நாங்க ஒயாட்டை என்ன உங்களுக்கு, ஒயாட்ட கடையேட்டை என்ன පුළුවන්ද, ஒயாட்டைக்கு பதிலாக இன்னொரு சொல் போடலாம். என்ன அக்காட்ட கடையேட்டை என்ன පුළුවන්ද. இப்ப நீங்க அக்காண்டா அக்காட்ட அக்கா கடையேட்டை என்ன පුළුවන්ද, அம்மாண்ட அம்மாட்ட அம்மா ගෙදරට என்ன පුළුවන්ද, තාත්තා පොළොට එන්න පුළුවන්ද, තාත්තා මේ පාරට එන්න පුළුවන්ද, මල්ලි කොහෙද கிரவுண்ட் එක என்ன පුළුවන්ද. அந்த ஒயாட்டன்னு போடலாம், அல்லது ஒயாட்டுக்கு பதிலாக வேற ஆக்களோட உறவுமுறை பேரையும் போடலாம், அல்லது ஆக்களோட பேரையும் போடலாம். நாங்க இப்போது நீங்க இந்த ஒயாட்டன்றதே போடுங்க பரவாயில்ல. இந்த பொது இடத்தை மட்டும் ஒரு இன்னொரு 4 இடம் நீங்க போட்டு ஒரு 4 வாக்கியம் எழுதியம் அழுதுங்க. உதாரணத்துக்கு 1 4 தந்திரிக்கையும் எழுதியமா நீங்க எழுதி போட்டு அந்த வாக்கியம் நீங்க எழுதின வாக்கியம் என்னன்றதை நேற்று சொல்லி காட்டுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இக்மனட்ட லியன்ன, இக்மனட்டா விரைவாக, ஒயாலதென் லியன்ன. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. இவராயினம் என்ன வெளியே முடிஞ்சா சொல்லுங்களா, முடிஞ்சா இவராயின்னு சொல்லணும். මම කියනවා කියන්න good. තාත්තා බස් ස්ටාන්ඩ් එක එන්න පුළුවන්ද? හරි අක්කා පොලිසියට එන්න පුළුවන්ද? හරි අම්මා කඩයට එන්න පුළුවන්ද? හරි හොඳයි. ඔයාට ගෙදරට එන්න පුළුවන්ද? ඔයාට ගෙදරට එන්න පුළුවන්ද? good. இப்ப පුළුවන්දன்னு சொன்ன என்ன அர்த்தம்? முடியுமான்னு கேட்டோம் என்ன. இப்ப இதுக்குரிய விடை என்ன? பவர் சொல்லாரு. இப்ப நீங்க என்ன இட்டு கேக்குறீங்க, சார் ஒயாட்ட ගෙදරට என்ன පුළුවන්ද? சார் உங்களுக்கு வீட்டுக்கு வரையலுமா? நான் முடியும்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவேன்? யாரை தெரியும் சொல்லுங்க அப்ப. එන්න පුළුවන්. පුළුවන් என்ன පුළුවන් என்ன පුළුවන් පුළුවන් தேண்டு வந்தா முடியுமாண்டு வரும். அந்த தேங்கிற எழுத்தை எடுத்துட்டோம்டா கடைசியில் இந்த தே எடுத்துட்டா புழுவன் எடுத்துட்டா என்ன புழுவன். புழுவன் என்ன? ஓ முடியும். புழுவான் ஓ புழுவான் மட்ட என்ன புழுவான். இப்ப அடுத்த கேள்வி திரும்ப நீங்க இன்னைக்கு அந்த கேள்வி கேளுங்க ஆகும் அப்படின்னா, சார் வீட்டை வர முடியுமா அப்படின்னு சொல்லுங்க வந்துட்டு. பேருக்கு வீட்டுக்கு எந்த පුළුවන්ද? என்ன පුළුවන්ද? என்ன புழுவாண்டு. ஓ மட்ட என்ன புழுவான். இப்ப நான் அடுத்த கேள்வி உங்களுக்கு ஒயாகி கெதர கொஹேது. ஒயாகி ஒயாகிண்டா உங்களுடைய ஒயாகி கெதர. நீங்க இதுல வந்துட்டு கிராமர் எல்லாம் ஸ்போக்கன்ல இப்ப பார்க்க வேணாம். இப்ப சார் வந்து நேற்று ஒயாட்டு இப்ப ஒயாகின்னு அதெல்லாம் பார்க்க வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க பேசுங்க. பேசி போட்டுதான் கிராமர் படிக்கணுமே தவிர கிராமரை படிச்சுட்டு பேசுறல்ல எந்த மொழியும் தான். இப்ப
ஒயாக்கி கெதர கொஹேது விளங்க அந்த கேள்வி என்னன்னு உங்களோட வீடு எங்க நாளைக்கு தெரியாது. இப்ப நாங்க வீடு உண்டு எங்களுக்கு ஒரு இடம் உண்டு தெரியான்னு சொன்னா அந்த 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 இடத்தை நாங்க எப்படி அவருக்கு இன்னொரு ஆளுக்கு நாங்க விளங்கப்படுத்துவோம்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான இடம் இருக்குதானே அந்த இடத்துக்கு பக்கத்துல என்று சொல்லுவோம் என்ன. உதாரணத்துக்கு ஒரு ஆளோட வீடு சொல்லி தெரியாது ஆனா அவர் வந்துட்டு ஒரு டிஎஸ் ஆபீஸுக்கு பக்கத்துல எப்படி சொல்லுவோம் டிஎஸ் ஆபீஸுக்கு பக்கத்துல எப்படி சொல்ல சிங்களத்துல லங்க டிஎஸ் ஆபீஸுக்கு லங்க தீயனவா டிஎஸ் ஆபீஸுக்கு லங்க தீயனவா. எப்பவுமே அந்த ஒரு இடம் நாங்க சொல்றா இருந்தா விளங்கப்படுத்திட்டா இருந்தா எங்கட வீடு தானே சொல்லும் என் வீடு அளவுக்கு தெரியாது. அது எப்படியுமே அவடத்துக்கு ஒரு பிரபலமான ஒரு ஆளோட வீட்டுக்கு பக்கத்துல அல்லது ஒரு பொது இடத்துக்கு பக்கத்துல இருக்கும். ஒன்று அந்த பொது இடத்துக்கு பக்கத்துல இருக்கும். பக்கத்துல இருந்தா சொல்லுவோம் என்ன லங்க தீயனவா டிஎஸ் ஆபீஸுக்கு லங்க தீயனவா அல்லது போஸ்ட் ஆபீஸுக்கு லங்க தீயனவா ஹாஸ்பிட்டலுக்கு லங்க தீயனவா. இதே அதுக்கு முன்னுக்கு இருக்கும். சிலாக்களோட வீடு வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருக்கும். முன்னுக்குன்னு சொல்றது சொல்லுவோம் இஸ்ஸரஹ ஹாஸ்பிட்டலுக்கு இஸ்ஸரஹ தீயனவா டிஎஸ் ஆபீஸுக்கு இஸ்ஸரஹ தீயனவா. இல்ல இந்த ரெண்டு சொல்லியாண்டே புதுசா ஞாபகம் கொள்ளுங்க. பக்கத்துல அருகில் சொல்றதுக்கு சொல்லுவோம் நோட் பண்ணிக்கொள்ளலாம் லங்க. இதே இது முன்னுக்கு தான் சொல்லும் என்ன இஸ்ஸரஹ தீயனவா. இப்ப நீங்க உங்களோட ஊட யோசிங்க எந்த வீட்டை நான் மத்தாக்களுக்கு சொல்றா இருந்தா எப்படி சொல்லுவேன் எதை வச்சு நாங்க சொல்றேன் இன்னொரு வீட்டுக்கு லங்கன்னு சொல்றியா இல்ல இன்னதுக்கு பக்கத்துலன்னு சொல்றியா அதாவது லங்கன்னு சொல்றியா அல்லது இஸ்ஸரஹன்னு சொல்றியா. ரைட் ரவுஃபயாக்கி என்ன வாக்கி கெதிர கொஹேது உங்களோட வீடு வந்து தெரியாது நான் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களோட வீடு என்ன ஒருத்தர் சொல்ல போறீங்க வாக்கி கெதிர கொஹேது முனையவளவு பாறை தேனுவானே ஓ முனையவளவு பாரு මස්ජිදුල් කුබා පල්ලියේ ඉස්සර තියෙනවා. மஸ்ஜிதுல் குபா பள்ளியை இஸ்தரக තියෙනවා. எப்படியுமே குட் ஹந்தாய் அந்த பொது இடத்துக்கு முன்னுக்குண்டா இஸ்தரக பக்கத்துல இருந்தாங்க இவ்வளவுதான் இருக்க போகுது. ரைட் ஓவராலா ஹந்தாய் ஒருத்தரும் இப்போ நீங்க எழுதினது ஒரு வாக்கியம் சொல்லுங்க அப்போ. அடுத்தால் இளங்கட்ட முஷர்ரஃபா நீங்க எழுதின ஒரு வாக்கியத்தை சொல்லுங்க. முஷர்ரஃபா அம்னா ඉස්සරහ පොළ තියෙනවා. இஸ்தரக மைக் ஒன் கரන්න இஸ்தரக පොළ තියෙනවා. ஹரி முதல் நீங்க சொல்லுங்க வந்துட்டு இந்த வாக்கியத்தை இந்த புழுவான்து சொல்லுங்க. ஒயாட்ட பொலட்ட என்ன புழுவான்து என்ன ஒயாட்ட பொலட்ட என்ன புழுவான்து. ஹரி முஷர்ரஃபா ஒயாகி கெதர கொஹேது முஷர்ரஃபானவே கௌத அம்னாது அம்னா ஒயாகி கெதர கொஹேது பொல இஸ்ஸரஹது ඕම් සර්. பொல இஸ்ஸரஹ. மெஹரா ஒயாகி கெதர கொஹேது மெஹரா ஒயாகி கெதர கொஹேது முஃப்லிஹா ஒயாகி கெதர கொஹேது. நீங்க எப்படி உங்களோட வீட்டை சொல்லுவீங்களோ அப்படி சொன்னீங்கன்னா சரி. எம்எல்எஃப் சாஃபிரா சாரி சஃப்ரா சஃப்ரா கிதர கொஹேது நிஹ்லா கிதர கொஹேது நிஹ்லா கிதர கொஹேது. தைரியம் கதா கரன்னு தைரியமா பேசுங்க. உங்களோட வீட்டாகிறீங்க நீங்க பிள்ளையாண்டாலும் பரவாயில்ல பிள்ளையண்டு சொல்ல மாட்டேன் காலம் பிள்ளையாவாரும் பேசுறல்ல அது இன்னொரு கேள்விக்கு அந்த விட சரியா இருக்கும். சந்தியா ඕම් සර්. ගෙදර කොහේද
ඉස්සරහ ඊස්ටර්න් කැන්සර් හොස්පිටල් එක තියෙනවා. ඊස්ටර් හෙන්සර් හොස්පිටල් ඉස්සරහ තියෙනවා. හරි ඔව් සර්. හරිද? හරි. නජීෆා නජීෆා රයිට්. එයාලා ඉස්සර කතා කරන්නේ රයිල්වේ රෝඩ් එක රයිල්වේ රෝඩ් එක ඉස්සරහ තියෙනවා. ரயில்வே ரோடுக்கு இස්සරහ තියෙනවා. ஒரு ஆளுக்கு வந்துட்டு நகர சபாவுக்கு பக்கத்துல அவர் சொல்லுவாங்க வந்துட்டு நகர சபாவை இස්සරහ சாரி லங்க තියෙනවා. லங்கன்னா பக்கத்துல. முன்னால இருந்தா சொல்லுவாரு நகர சபாவை இස්සරහ තියෙනවා. ஹாஸ்பிடலுக்கு முன்னுக்கு ஒரு ஆளோட வீடு இருக்கு. எப்படி சொல்லுவாங்க வந்துட்டு ஹாஸ்பிடலுக்கு இස්සරහ තියෙනවා. ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துல இருந்தா எப்படி சொல்லுவாங்க ஹாஸ்பிடலுக்கு லங்க තියෙනවා. ரைட். இப்ப அதோட சேர்த்து இப்ப நீங்க எழுதின அந்த 4 வாக்கியம் இருக்கு தானே, 4 வாக்கியத்தை நீங்க வாசிங்கன்னா கேள்வி கேட்க மாட்டோம், பயப்படாது. ஒருத்தர் எழுதினவங்க ரவுஃப்னா சொல்லிட்டீங்க, மத்தாள் சொல்லுங்க. மைக் ஒன் கர் லக்கி என்ன நீங்க அமைதியான இடத்துல இருந்தா உங்களோட மைக் ஒன் பண்ணி வச்சுக்கலாம். சொல்லுவா சார். சொல்லுங்க சந்தியா. ඔයාට හොස්පිටල් එක දෙන්න පුළුවන්ද? ඔයාට என்ன පුළුවන්? ස්කූල් එක දෙන්න පුළුවන්ද? ඔයාට පන්ති එන්න පුළුවන්ද? ඔයාට ඔෆිස් එකේ එන්න පුළුවන්ද? ඔයාට හෝස් එකේ එන්න පුළුවන්ද? ඔයාට හෝස් එකේ එන්න පුළුවන්. හොඳයි, good. හොඳයි. තව කෙනෙක් அடுத்தாள் இன்னொரு ஆள். இதுக்கு அப்புறம் நான் அந்த பேசுறாக்கள் மட்டும்தான் அந்த குரூப்ல வச்சுப்பேன். பேசாமலுக்கு மட்டும் இருக்கிற சரி வராது. ஏன்னா மட்டும் கதா கரணும், என்ன மட்டும் படிச்சுட்டு போனா அடுத்து கதைக்கணும். ඔයාට ගාඩනෙට එන්න පුළුවන්ද? හරි. අක්කා පෝස්ට් ඔෆිස් එක එන්න පුළුවන්ද? ඔයාට මස්ජිද් එක එන්න පුළුවන්ද? හරි. ඔයාට පොලිස් එන්න පුළුවන්ද? හරි හොඳයි. ඔයාට පොලිස් එන්න පුළුවන්ද? ගාඩන් එක එන්න පුළුවන්ද? හොඳයි, good. නලම්. அடுத்தாள் තව කෙනෙක් இன்னொரு ஆள். ඔයාට හොස්පිටලට එක එන්න පුළුවන්ද? ඔයාට පාසල එන්න පුළුවන්ද? ඔයාට පුස්තකාලය එන්න පුළුවන්ද? මල්ලි පොළ එන්න පුළුවන්ද? හරි, good. තව කෙනෙක් இன்னொரு ஆள். ඔයාට පාසලට එන්න පුළුවන්ද? හරි. ඔයාට රෝහලට එන්න පුළුවන්ද? ඔයාට පාකෙට එන්න පුළුවන්ද? ඔයාට ඔෆිස් එක එන්න පුළුවන්ද? හොඳයි, good. සෆ්රා ඔයාගේ ගෙදර කොහෙද? ගෙදර හොස්පිටල් එක ළඟද? රේල්වේස් ළඟද? පල්ලිය ළඟද? කොහෙද? ඉස්සරහ මිරහැනි ජුම්මා පල්ලියට දෙනවා. good. මිස් මිරාහනි ජුම්මා පල්ලිය ඉස්සරහ තියෙනවා. අන්න ඒක තමයි. තන ඒවතනේ சொல்லுச்சேன் නෑ. right. එහෙම තමයි කියන්නේ. ලේසියෙන් කියන්න පුළුවන්. මිරාහනි ජුම්මා පල්ලියේ ඉස්සරහ තියෙනවා. ඔයා කොහෙද නින්ගෙන්ග? මම මිරාහනි ජුම්මා පල්ලියේ ඉස්සරහ ඉන්නවා. එච්චරයි. එහෙම තමයි කතා කරන්නේ. படிச்ச சொல்ல தமிழ் மாதிரியே தான் அப்படியே ஜாயின் பண்ணி பேசிட்டு போக வேண்டியதுதான். இந்த இங்கிலீஷ் மாதிரி சப்ஜெக்ட் ஒப்ஜெக்ட் வேர்புன்னு எல்லாம் மாறுறது இல்லை. எப்படி தமிழ்ல நாங்க பேசுறோமோ அதே போலதான் சிங்களத்திலையும் வரும். இப்ப நாங்க இந்த கேட்ட சொல்லிதானே ஒயாட்ட பார்க்கக்கு என்ன புழுவாந்த, பீச்சுக்கு என்ன புழுவாந்த, ஆபீஸுக்கு என்ன புழுவாந்த, அப்படி பேசினா தானே. இப்ப முடியும் எப்படி சொல்லுவோம் வந்துட்டு ஏலும் முடியும் எப்படி சொல்ற? පුළුවන්. புழுவான். ஓ மட்ட என்ன புழுவான்? எனக்கு ஓ புழுவான். சரி, முடியாதுன்னு எப்படி சொல்றது? உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம் போலீஸ்ல இருந்து சொல்றாங்க போலீசியர் என்ன புழுவான்னு. நாங்க சொல்றோம் எனக்கு ஏலாது, வர ஏலாது. ஏலாதுன்னு சொல்லுவோம் தானே. ஏலாது அல்லது முடியாதுன்னு சொல்ற லேசான சொல் ஒரே வார்த்தையில் வரும். வந்துட்டு என்ன பேன்னு சொல்லுவோம். என்ன பே மட்ட பே மட்ட என்ன பே எனக்கு வர இயலாது. மட்ட போலீசியர்ட்ட
என்ன பே மட்ட பாக்க என்ன பே உதாரணம் சொல்லுவோம் ஒரு ஆள் அவங்க சொல்ற வந்துட்டு நீங்க பீச்சுக்கு வரீங்க எங்களுக்கு பீச் தூரம் அதில் நாம சொல்லுவோம் என்ன மட்ட பீச்சுக்கு என்ன பே ராஜ்காரங்கள்ட்ட வந்துட்டு உங்களுக்கு கொழும்புக்கு வரையிலுமா கொழம்பட்ட என்ன பே தூரம் இப்ப என்னங்களை பொருத்தமில்ல அவடத்தை வரைக்கும் என்ன நாங்க சொல்லுவோம் என்ன மட்ட என்ன பேண்ட் அர்த்தம் முடியாது சும்மா நாங்க ஒரே சொல்ல லேசா சொல்ல என்ன பேபேன்னு சொல்லலுவா ஏலாண்டு விட்டு சொல்ல பேண்ட் அர்த்தம் முடியாது மட்ட என்ன பே மட்ட கதாகர் என்ன பே மட்ட எனக்கு பேச முடியாது நாங்க இப்ப இந்த பார்த்து தான் ஏற்கனவே 4 வாக்கியம் முன் சந்தன் அதுக்கு நாங்க விட சொல்லி பார்ப்போம் புழுவாந்த என்ன புழுவாந்த இதுக்கு விட சொல்றாரு அவர் சொன்னா வந்துட்டு புழுவான் என்ன புழுவான் முடியும் வர முடியும் புழுவாந்த ஹமு என்ன புழுவான் ஹமு என்ன புழுவான் அடுத்த எழுதுக்காங்க வந்துட்டு புழுவாந்த கதாகர் என்ன புழுவான் கத்தாகர் என்ன புழுவான் அடுத்த எழுதுக்காங்க வந்துட்டு புழுவாந்த நம்பரகது என்ன புழுவாந்த பே நம்பரகது என்ன பே நம்பரகது என்ன முடியாது நம்பர் தர முடியாது இப்ப நாங்க சொல்ற விட அந்த 4 வாக்கியத்தையும் சொல்றேன் எழுதி கொள்ளுங்க அது பிறகு சிங்களத்துல நீங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க முடியும் வர முடியும் தமிழ் எழுதுங்க நீங்க பிறகு அதை சிங்களத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுங்களா முடியும் வர முடியும் அடுத்து எழுதுங்க முடியும் சந்திக்க முடியும் சந்திக்க முடியும் சந்திக்க முடியும் சொல்லுங்க முடியும் பேச முடியும் பேச முடியும் பேச முடியும் அடுத்தது முடியாது நம்பர் தர முடியாது நம்பருக்கு தென்ன முடியாது நம்பர் தர முடியாது இன்னொரு உரையாடல் ஒன்று பார்ப்போம் சரிங்க எழுதியாச்சு ரைட் எழுதினீங்கண்ணே பின்னால் ஒன்று இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு அவட சொல்லுவா என்ன புழுவாந்த என்ன புழுவாந்த இவர்தான் சவுண்டா சொல்லுங்களா சரிங்களா புழுவாந்த என்ன புழுவாந்த என்ன புழுவாந்த அப்பு என்ன புழுவாந்த அம்மு என்ன புழுவாந்த கதாக்கர் என்ன புழுவாந்த புழுவான் சரி சத்தமா சொல்லணுமா புழுவாந்த நம்பரக்கது என்ன புழுவாந்த நம்பரக்கது என்ன திரும்ப சொல்லுங்க நம்பரக்கது என்ன சொல்லுங்க நம்பரக்கது என்ன திரும்ப பேசுங்க புழுவாந்த என்ன புழுவாந்த சத்தமா சொல்லுங்க என்ன புழுவாந்த ஹமு என்ன புழுவாந்த புழுவாந்த கதாகர் என்ன புழுவாந்த
நம்பருக்கு දෙන්න පුළුවන්ද? බෑ බෑ දෙන්න நம்பருக்கு දෙන්න බෑ சொல்லுங்க. දෙන්න நம்பருக்கு දෙන්න බෑ. என்ன அர்த்தம் இதுல? நம்பர் தர முடியாது. ரைட் அந்த ஸ்ருதி. ரைட் என்ன இதுதான். ரைட் இது நம்ம தெரியுமா? ரைட் ஓகே. ரைட் லீலா இவரா இது தெளிய முடிஞ்சா? ஓம் சார். ஓம் சார். இவரா இனி சொல்லி காட்டுங்க. புழுவந்த புழுவந்த என்ன புழுவந்து புழுவந்த புழுவந்த கமுவண்ண புழுவந்து புழுவந்த புழுவந்த கதாகரண்ண புழுவந்து சரி புழுவந்த பே பே நம்பர தென்ன புழுவந்து நம்பர தென்ன பே. ரைட் இப்ப நாங்க விடையை தானே சொல்றோம் என்ன? ரைட் விடையை சொல்லக்குள்ள நாங்க புழுவான் என்ன சொன்ன சரி செஞ்சு சரி. நீங்க புழுவான் என்ன புழுவான்? புழுவான் ஹமு என்ன புழுவான்? புழுவான் கதாகர் என்ன புழுவான்? பே பே நம்பருக்கு என்ன பே. விடையா சொல்லக்குள்ள நாங்க கடைசியில இருந்த த வராது என்ன? புழுவான் தேண்டு வராது. எப்படி புழுவான் வருது. அது தே மட்டும் எடுத்துட்டா சரி. விளங்கிட்டாது. தெரியாது. அடுத்த சொல்லுங்க அப்ப நீங்க எழுதினத. புழுவான் என்ன புழுவான்? புழுவான் ஹமு என்ன புழுவான்? புழுவான் கதாகரண்ண புழுவான். பே பே நம்பரக்க தென்ன பே. நம்பருக்கு என்ன பே. இப்ப நாங்க பேசிக்கா நாங்க இதை பேசுறோம். இதை வச்சு அடுத்தது எப்படி நாங்க அந்த உரையாடல் அந்த டயலாக கொண்டு போறன்றது அடுத்த ஸ்டெப்ல. இப்ப நான் அதெல்லாம் கேட்கல வந்துட்டு புழுவான் என்ன புழுவான்? கொஹேது என்ன புழுவாங்க? எங்க வர முடியும்? எத்தனை மணிக்கு வர முடியும்? யாரு வர முடியும்? இதெல்லாம் நாங்க பின்னுக்கு சொல்லலாம். படிக்கிறதுக்கு பிறகு நாங்க பார்க்கலாம். ரைட் எல்லாம் அடுத்தால் தவைக்கு இன்னும் ஒரு ஆள். புழுவான் என்ன புழுவான்? புழுவான் கமுவென்ன புழுவான்? புழுவான் கதாகரண்ண புழுவான். பே பே நம்பர் தென்ன பே. குட். நம்பருக்கு என்ன பே. அடுத்தால் யாரும் சொல்ல போறீங்க? சான்ஸ் கொஞ்சம் தெரியும். புழுவான் என்ன புழுவான்? புழுவான் ஹமுவென்ன புழுவான்? புழுவான் ஹதாகரண்ண புழுவான். பே பே நம்பருக்கு தென்ன பே. குட். இப்ப நீங்க நைட் ஒரு கேள்வி கேட்க போறீங்க. சார் ஹெட்டனா நாளைக்கு வகுப்பு பந்திய செய்ய முடியுமா? வகுப்பை செய்யறதுக்கு சொல்ற கரண்ட். சார் கிளாஸுக்கு எப்படி கேட்பீங்க? சார் கிளாஸ செய்ய முடியுமா அப்படி கேட்பீங்க. சொல்லுங்க அவசியங்களத்துல இது. கிளாஸுக்கு கரண புழுவாந்து. சார் கிளாஸுக்கு கரண்ண புழுவாந்து. சார் கிளாஸுக்கு கரண்ண புழுவாந்து. இதே இது நாங்க நாளைக்குன்னு சொல்லி கேட்கிறோம் சொன்னா சார் ஹெட்ட கிளாஸுக்கு கரண்ண புழுவாந்து. ஹெட்ட கிளாஸுக்கு கரண்ண புழுவாந்து. சரி ரெக்கார்டிங் தர இயலுமா அப்படி கேக்குற. ரெக்கார்டிங்க்கு தென்ன புழுவாந்து. ரெக்கார்டிங்க்கு தென்ன புழுவாந்து. இப்ப ஒரு சாப்பாடு இருக்கு, 2 சாப்பாடு இருக்கு. சோறும் இருக்கு, பத்தும் இருக்குது, பானும் இருக்கு. இப்ப இந்த நைட்ல நாங்க ஒரு ஆள்கிட்ட கேட்கோம், பான் சாப்பிட இயலுமா சோறு சாப்பிட இயலுமா? பானுக்கு பான் தான், சோறுக்கு பத். எப்படி கேட்போம்? சாப்பிடுன்றதுக்கு சொல்லுவோம் கண்ணு. பத் கண்ணு புழுவாந்து, பான் கண்ணு புழுவாந்து. சொல்ல நாங்க மாத்தி போட வேண்டியதான். வேற ஒண்ணும் இல்ல. பத் கண்ண புழுவாந்து, பான் கண்ண புழுவாந்து.
டீ பொண்ண புழுவாண்டு பிளேன் டீ பொண்ண புழுவாண்டு டீ குடிக்க இயலுமா பிளேன் டீ குடிக்க இயலுமா இப்படி நிறைய நாங்க எக்கச்சக்கமான ஒவ்வொரு நாளைக்கு நாங்க வந்துட்டு நாங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் ரைட் அதில் நீங்க வந்துட்டு மாத்தி மாத்தி நாங்க அந்த சொல்ல இதை மட்டும் இல்லாமலுக்கு வேற வினைச்சொல்லையும் போட்டு நாங்க பேசிட்டே இருக்கணும் அதுல ஒன்றுதான் நாங்க அந்த கதையில வந்துட்டு என்ன புழுவாண்டே வச்சு இடத்தை மாத்தினோம் நாங்க எங்க கடையிட்டு என்ன புழுவாண்டு அதே மாதிரி ஹமு என்ன புழுவாண்டைக்கு நாங்க வந்துட்டு அடுத்த சொல்லலாம் வந்துட்டு ஆக்களை போட்டு அல்லது நாளை போட்டு ஹெட்ட ஹமு என்ன புழுவாண்டு நாளைக்கு சந்திக்க இயலுமா அத ஹமு என்ன புழுவாண்டு இன்றைக்கு சந்திக்க இயலுமா தென் ஹமு என்ன புழுவாண்டு இப்ப சந்திக்க இயலுமா தென் ஹமு என்ன புழுவாண்டு இப்ப சந்திக்க இயலுமா அத ஹமு என்ன புழுவாண்டு இன்றைக்கு சந்திக்க இயலுமா ஹெட்ட ஹமு என்ன புழுவாண்டு நாளைக்கு சந்திக்க இயலுமா இந்த சொற்களை நாங்க என்ன வந்துட்டு இந்த ஹமு என்னைக்கு மாத்தி போடலாம் அப்ப அதுக்கும் நீங்க உதாரணம் இதுக்களி நம்ம இந்த கடையட்டை வச்சு வேற உதாரணம் போட்டீங்கன்னா காரியாலயத்தை பார்க்க கண்ட மாய்க்கு ஹமு என்னைக்கு முன்னுக்கும் இந்த சொல்ல போடுங்க தென் ஹமு என்ன புழுவாண்ட இப்ப சந்திக்க முடியுமா தென்னுண்டா இப்போது இப்ப அது ஹமு என்ன புழுவாண்ட இன்றைக்கு சந்திக்க இயலுமா ஹெட்ட ஹமு என்ன புழுவாண்ட நாளைக்கு சந்திக்க இயலுமா இப்படி அதுக்கு போடலாம் அதே மாதிரி வந்துட்டு கதாகரன புழுவாண்ட பேச இயலுமா அதே இதை போடலாம் தென் கதாகரன புழுவாண்ட இப்ப பேச இயலுமா அத கதாகரன புழுவ நான் கேட்கல ஒரு ஆள்கிட்ட சந்திக்க நான் வந்துட்டு சார் இப்ப கதைக்க இயலுமா இன்றைக்கு கதைக்க இயலுமா சார் நாளைக்கு கதைக்க இயலுமா அப்படி கேட்கறாங்க நாங்க வந்துட்டு ஆபீஸ்ல ஒரு ஆள் சந்திச்சா அல்ல யாரும் அவ்வளவு கதைக்கணும்னு சொன்னா சார் இப்ப கதைக்கலாமா இப்ப கதைக்கலாமான்னு எப்படி கேட்கிற தென் கதாகரன புழுவாண்டு இன்றைக்கு கதைக்க இயலுமா ஒரு ஆபீஸ்ல ஒரு ஆளோட வேலை உங்களுக்கு முடியணும் அத கதாகரன புழுவாண்டு நே சார் மே ஹெட்ட கதாகரன புழுவாண்டு நாளை பேச இயலுமா எப்படி பேசுவோம் சார் நம்பர் தர இயலுமா சார் ಹಾಗೆ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ನಂಬರ್ ಆಗದ ಎನ್ನ ಪುಳುವಂದು ಲ್ಯಾಂಡ್ ಫೋನ್ ನಂಬರ್ ಆಗದ ಎನ್ನ ಪುಳುವಂದು ಹಾಗೆ வாட்ஸ்அப் நம்பர் ಆಗದ என்ன புழுவாண்டு அப்பமா இல்லையா நம்பர் ಆಗದ என்ன புழுவாண்டக்கு முன்னுக்கு ஒரு சொல்ல போறோம் நாங்க எப்படி இதுக்கு எளின மாதிரிக்கு மத்த வாக்கியங்களுக்கும் முன்னுக்கும் வேறொரு சொல்லொண்ட போட்டு நீங்க வாக்கியம் அமைங்க அமைச்சிட்டு நீங்க எழுதிட்டனைக்கு இன்றைக்கு எழுதினதையும் இதுக்கு பிறகு எழுத போறதையும் போட்டோ எடுத்தனைக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்றைக்கு பிளைண்டான எப்படின்னு சொல்லி டவுட் என்ன இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க ಡೌಟ್ ಇದೆಯಲ್ಲ මොනහරි සැකයක් තියෙනවද මොනහරි ඩවුට් එක තියෙනවද ඔව්වනේ යා ඩවුට් එක තියෙනවද ஓமுண்டா ஒவ்வொன்று இல்லைங்க இல்லாட்டி நேன்னு சொல்லுங்க ஒன்னும் பேசாம தான் என்ன முடிவு எடுக்கிறேன் டவுட் එක තියෙනවද නේ සර් නේ හරි ඔයාලා මේ වාක්‍ය මට තුනක් ලියන්න ලියලා මට WhatsApp කරන්න පුළුවන්ද WhatsApp කරන්න නැත්නම් WhatsApp පන්නන්න WhatsApp කරන්න පුළුවන්ද කියන්න හරි good WhatsApp කරන්න පුළුවන් හරි ඉන්ෂාඅල්ලා අපි ඊළඟ පන්තියේ අපි හමු වෙන්න පුළුවන් நாங்க சந்திக்க முடியும் தென் මම මේක ඉවර කරන්න இப்ப முடிக்கிறேன் ඔයාලා මට ලියලා යවන්න நீங்க எழுதிட்டனைக்கு අනුපුங்க WhatsApp එක හරි බොහොම ස්තුතියි සුබ රාත්‍රියක් වේවා සියලු දෙනාටම இப்போ நாங்க இந்த பார்த்ததுல சுருக்கம் என்னன்னு சொன்னா புழுவான்றது பார்த்தோம் முடியுமான்றது அதுக்கு ஒரு பாட்டு கூட பார்த்தோம் முடியுமா புழுவாந்த என்ன புழுவாந்த முடியுமா வர முடியுமா புழுவாந்த ஹமு என்ன புழுவாந்த முடியுமா சந்திக்க முடியுமா புழுவாந்த கதாகர் என்ன புழுவாந்த முடியுமா பேச முடியுமா புழுவாந்த நம்பரகது என்ன புழுவாந்த முடியுமா நம்பர் தர முடியுமா இது ஒரு ஓர்டர் உண்டு வார சந்திக்கிற பேசுற நம்பர் இருக்கிற அப்ப அந்த ஓர்டர் ஞாபகம் வச்சுட்டா நமக்கு லேசா ஞாபகம் நிற்கும் இது அதுக்கு விடையும் பார்த்தோம் அதுக்கு முன்னுக்கு எதுனா சொல்ல போட்டு நாங்க வாக்கியம் உருவாக்குறதும் பார்த்தோம் இதுக்கு உதாரணமா மேலதிகமா மத்த 3 வாக்கியத்துக்கும் நீங்க வாக்கியம் அமைச்சு நீங்க அனுப்புங்கன்னு சொல்லிக்கேன் அதை நீங்க எழுதி அனுப்புங்க இன்ஷாஅல்லாஹ் நாங்க திங்கட்கிழமை அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஸ்துதி சுபராத்ரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.